வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக திருப்பத்தூர் நெடுஞ்சாலை திருப்பத்தூர் செங்காரப்பேட்டை சாலை முதல் தோரணம்பதி வழியாக சின்னாரப்பட்டி செல்லுகிற ஒரு 40 மீட்டர் தரைப்பாலத்தை உயர்மட்ட மேம்பாலமாக 2022 பணி ஒப்பந்தம் போடப்பட்டு 2023 முடிக்கப்பட்ட இந்த உயர்மட்ட மேம்பால பணி எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்த செய்தியாளர் பயணத்தின் போது மக்களுடன் கலந்து பேசப்பட்டது. தவிர செய்தியாளர்களுடன் இந்த பயணத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இந்த பாலத்தின் மூலமாக பயனடைகிறார்கள் என்கிற செய்தி இங்கு தெரிவிக்கப்பட்டது. தவிர சேலம், திருவண்ணாமலை போன்ற இரு பெரிய மாவட்டத்தை இணைக்கும் ஒரு பெரிய சாலையாகவும் இது இருந்து வருகிறது. ஆகையினால் இந்த சாலையில் போடப்பட்டுள்ள இந்த உயர்மட்ட பாலம் உண்மையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது இங்கு கள அளவில் கண்கூடாக தெரிகிறது. தவிர இங்கே இருக்கிற மக்களோடு கலந்து பேசிய போது நூற்றாண்டு கால பிரச்சனை தற்போது ஒரு சில ஆண்டுகளிலே தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மகிழ்ச்சியாக அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து இதுபோல் அரசு நலத்திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சென்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த செய்தியாளர் பயணம் தொடர்ந்து நடைபெறும் என்கிற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி ஆம்பளை வீடு தான் புருஷன் வீடு தான் தாண்டி தான் எல்லாத்துக்கும் அதுதான் சின்ன வயசுல இருந்து இருக்கிற அந்த பிரச்சனை ஏகப்பட்ட நாளா இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விடிய காலமே வந்துச்சு. காலேஜ் என் பிள்ளைங்க என் பையன் பொண்ணு கூட்டு போனேன்னா நான் 4-5 கிலோமீட்டர் தொலை போய் அந்த பஸ் ஏற்றணும். இங்க இருக்கிற வீட்டுக்கு நான் குருமேர் கூட்டோட தான் போனோம். நைட்டு 8 மணிக்கு. ஆமா, நைட்டு 7 மணிக்கு ஒருத்தர், இப்போ 8 மணிக்கு ஒருத்தர். பையன் நைட்டு 8 மணிக்கு வருவான், பொண்ணு வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு வருவா. இங்க ஏன்னா 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துருவா முடிச்சுட்டு. அதனால நான் அங்க போயிட்டு வந்தேன். அந்த பிரச்சனை இப்ப இல்ல. உங்க பேர் என்னங்கம்மா? அமுதா. அதனால இந்த பிரச்சனை இப்பதான் எங்களுக்கு ஒரு விடிகாலம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை மீண்டு வந்து பிறகு வச்சுக்கோ. கொஞ்சம் தண்ணி போனா சல்லுன்னு அந்த லாஸ்ட் வந்துடும். அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குதேன்னு தாண்டி போயிட்டு இருக்கோம். பிள்ளைங்க சாயந்தரம் 3 மணிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ, தண்ணி மேலுக்கு வந்துட்டு இருக்கோம். உடனே ஃபோன் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த வழியில் வர சமயம் திருப்பி நீங்கள் போயிட்டு அப்படியே வந்துருங்க. அப்படியே அந்த பிரச்சனைலாம் இருந்துக்குது. நானும் எவ்வளோ நாள் இங்கே 8 மணி 9 மணி வரையும் காத்துட்டு இருக்கிறேன். நீங்க நாட்டார போய் இருக்கிறாரு பாருங்க. நீங்க எவ்வளோ நாள் அந்த ஊருக்கு? நான் இங்கே தான் பிறந்தது. அப்பா காலத்து இங்கே. இந்த லேண்ட் வயசு என்ன? எனக்கு 72 வயசு. அப்போ 70 வருஷமா இதை பார்த்துருப்பீங்கல்ல? அப்படிங்களா? இதே லேண்ட் நம்மளாம் பார்க்குறது. பிரிட்ஜி கட்டுறது 10 லேண்ட் பாருங்க. கொஞ்சம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. இது கட்டினாங்களே, இன்னும் அது வரை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் விட்ட பின்னாடி இது கொஞ்சம் நல்லா நேர் பண்ணி கட்டி வச்சாங்க. உங்களுடைய நீங்கள் பிறந்ததுலேருந்து இருந்த ஒரு 70 வருஷம் பிரச்சனை. தரப்பாலம் மாதிரி முதல்ல ஸ்கூல் பில்டிங் திறக்கிறதுக்கு அப்போது வந்து தரப்பாலம் கூட இல்லைங்க. இன்னும் சப் கலெக்டர் வந்து இது திறக்கிறதுக்கு வந்தாங்க. இதில் வந்து 6 டெம்போ நாங்களாம் சின்ன பசங்க. கலெக்டர் வந்து 4 வழியில் எந்த வருஷம்? ஆரம்பத்தில் 56 நின்றுட்டு தான் அவங்க அப்பயே இது நடத்துறது. தரப்பாலம் அவங்க போட்டு தரப்பாலம் போட்டு விட்டாங்க. ஸ்கூல் பில்டிங் ஓப்பன் பண்ணுறது அப்போ போட்ட தரப்பாலம் தான். அது தண்ணி வரும் போதும் நிச்சயமாக வந்தால் போக முடியாது. அதுக்கு முன்னமே வந்து தரைப்பாலம் அமைக்கிறதுக்கு முன்னே மாட்டு வண்டி வந்தது சார். மாட்டு வண்டியே வெள்ளம் மாடு வண்டி எல்லாமே அடிச்சு ஆள் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இதில் அவசரப்பட்டேன். ரொம்ப அவசரப்பட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.